அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராசியா. நம்ம ஜாதகத்தில் 6ஆம் இடம் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ப்ளஸ் நோயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, 6ஆம் அதிபதியுடைய நாட்கள் வரும்போது, அதாவது 6ஆம் அதிபதி செவ்வாய்னு வராருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொடர்ந்து முருகர் வழிபாடு, அந்தந்த தெய்வத்திற்கான வழிபாடு பண்ணும்போது, அப்போ செவ்வாய் அப்படின்னும் போது முருகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிரகத்திற்கான தெய்வ வழிபாடு பண்ணுறதும் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு இதிலிருந்து விடிவு காலம் கிடைக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய முக்கியமாக பிரதோஷ நாட்கள் அன்னைக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர் இது போல் பொருட்கள் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு, நம்மளால் இயன்றது ஏதாவது சாப்பாடு அன்னதானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், அந்த 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு முழுமையாக விடுதலை கிடைக்கும். அதே போல் அந்த 6ஆம் அதிபதி எப்போவுமே கெடுதல் செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு 6ஆம் அதிபதியோடைய தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் நேரம், அல்லது 6ஆம் இடத்துல ராகு கேது சம்மந்தப்படும் போது, பாவ கிரகங்கள் சம்மந்தப்படும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பரிகாரம் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.